ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் useState hook கூட ப்ரீவியஸ் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் useState hook கூட ஆப்ஜெக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே கோடிங் எக்ஸாம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட். ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். எதுக்காகனா ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுக்கிட்டேன். அடுத்து இன்புட் எலிமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டும் ஒன்று கொடுக்குறேன். சரியா? அப்புறமா பிளேஸ் ஹோல்டர். அதே மாதிரி இன்னொரு இன்புட். இப்போ புதுசாக ஒரு useState டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஸ்டேட்டை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்டேட் வேல்யூஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல, அதுக்காக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சரியா? டேக் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டில் லாஜிக்கை கொடுப்போம். என்ன லாஜிக்னா, எப்போல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் நேம் இன்புட்டில் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறாரோ செட் பர்சன் மெத்தட் மூலியமாக ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சரியா? e.target.value. அதே மாதிரி லாஸ்ட் நேம் இன்புட் ஃபீல்டுலையும் யூசர் எப்போல்லாம் இன்புட் வேல்யூ கொடுக்குறாரோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட் நேமோட வேல்யூவை அப்டேட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெம்ப்ளேட்ஸ் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து புதுசாக ஒரு ஸ்டேட் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட் வேரியபிளில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? நாங்கள் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டில் டிஃபைன் பண்ண மாதிரி ஹாரிசான்டல் லைன் இருக்குது, 2 இன்புட் ஃபீல்ட்ஸு, அப்புறம் நம்மளோட ஸ்டேட் ஆப்ஜெக்ட் வித் டிஃபால்ட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் டேக். ரைட்டா? இப்போ நம்ம இந்த 2 இன்புட் ஃபீல்டுலையும் வேல்யூஸை என்டர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ என்டர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டி அப்டேட் ஆயிடுச்சு, பட் லாஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டி டிஸப்பியர் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் நேமோட வேல்யூ மாற்றுவோம். லாஸ்ட் நேமோட வேல்யூ நான் மாற்றும் போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டி டிஸப்பியர் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டி எம்டியாக இருக்குது, லாஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டி அப்டேட் ஆகிருக்கு. இது எதனால் நடக்குதுன்னா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸில் useState hook யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் பண்ணாது, நம்ம தான் அதை மர்ஜ் பண்ணணும். பட் கிளாஸ் காம்பனண்ட்டில் நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் ஆயிரும். பட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸில் useState hook யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மர்ஜ் ஆகாது, மேனுவலாக நம்ம தான் மர்ஜ் பண்ணணும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் காம்பனண்ட்டில் எப்போல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நேமில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் செட் பர்சனில் ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூவை மட்டும் அப்டேட் பண்ணுறோம். ரைட்டா? இது என்ன பண்ணுதுன்னா எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டை எதுவுமே மர்ஜ் பண்ணாமல் வெறும் ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூவை மட்டும் அப்டேட் பண்ணுது. அதே மாதிரி லாஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டியை அப்டேட் பண்ணுது, எக்ஸிஸ்டிங் எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது கண்டுக்கவே மாட்டுது. ஸோ இதுதான் useState hookோட நேச்சுரல் ஃபங்க்ஷனாலிட்டி. சரியா?
அதாவது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸில் யூஸ் ஸ்டேட் ஹூக்கோட நேச்சுரல் ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். இப்போ நம்ம இதுக்கு மேனுவலாக எப்படி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை வந்துட்டு மர்ஜ் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு பர்சன்ட்டு நம்மள்கிட்ட ஸ்டேட் இருக்குல்ல அதை கொடுக்கணும். இது என்ன பண்ணுன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை அப்படியே மர்ஜ் பண்ணிடும். அதே மாதிரி இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு பர்சன் சொல்லிட்டு போட்டு கம்மா கொடுத்துருங்க. எப்போல்லாம் நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை அப்படியே மர்ஜ் பண்ணிடும். ரைட்டா? சூப்பர். வாங்க இப்போ சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நேம் அப்டேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டி அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு, லாஸ்ட் நேமோட வேல்யூ அப்படியே இருக்குது. இப்போ லாஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன். எனக்கு லாஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டியும் அப்டேட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நேமோட ப்ராப்பர்ட்டி அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூவும் அப்டேட் ஆயிடுச்சு, லாஸ்ட் நேமோட வேல்யூவும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ யூஸ் ஸ்டேட் ஹூக்கில் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம தான் மேனுவலாக ஆப்ஜெக்டை மர்ஜ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த வீடியோவோட யூஸ் ஸ்டேட் ஹூக்கோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஃபுல்லாக முடியுது. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ நம்ம வீடியோவோட கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.